ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூபதி அம்சவல்லி. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோடு தான் வந்திருந்தோம். என்ன சும்மா ஒரு நகைக்கடைக்கு தான் வந்திருந்தோம். அதுக்கு என்னென்னா ஒரு சின்ன பொருளை எடுக்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் திருவிழா வந்துருச்சு. அதனால் ஐப்ரோ ப்ளக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் 12th படிக்கும் போதுலேருந்தே இந்த கடையில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் சூப்பராக பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து சரி நான் வீடியோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கவே இல்லை. நான் மட்டுக்கு வீடியோ எடுத்தேன். அவங்களும் எதுவுமே சொல்லலை. ஏன்னா என்னை வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையெல்லாம் போய் நம்ம பெர்மிஷன் கேட்கணும், எடுத்துக்கிட்டோமா என்ன அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்மளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொம்பளை பிள்ளை வச்சுருந்தாவே இது ஒரு முக்கியமான அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சியாக எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே யோசிப்போம். அதே மாதிரி தான் அவங்கெல்லாம் கேட்டது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் 3 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆனால் முன்னாடி போட்டிருக்கிறது மட்டும்தான், உள்ளே போனால் அது மாதிரிலாம் கிடையாது. அந்தந்த பொருளுக்கு அந்தந்த விலை இருக்குது. ஆனால் சூப்பராக தான் இருக்குது எல்லாமே. அந்த விலைக்கு தகுந்த பொருளுக்கு கரெக்டாக சூப்பராக நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அது பார்த்து அவங்களே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்த மாதிரியும் ஆச்சு, எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்த மாதிரியும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ஓப்பனிங்க்கு குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு திங்ஸ்லாம், அந்த வாட்டர் பாட்டிலு, பேகு இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி அதுவுமே வச்சுருந்தாங்க. அது வந்து மேலே வச்சுருந்தாங்க. என்ன தேவையோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் சூப்பரான விலையில் தான் இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது இந்த கடை. எந்த பொருள் எடுத்தாலும் 3 ரூபா அந்தந்த விலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டான விலையில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சின்ன பொருள் எடுக்க அப்படின்னு சொல்லி. இந்த அட்சய திருத்திக்கு எடுக்க வேண்டிய பொருள் வந்து இப்போ வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, குட்டியாக ஒரு மூக்குத்தி தான் எடுக்க வந்தோம். அதுக்கு தான் சரி ஃபேமிலியோடு வந்துட்டோம். மாமா ஆனால் வரல. இதுக்காக நானும் வரணுமா, நீங்கள் போய் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா வந்து வரல. நான், எங்கள் ஆயா, அப்புறம் எங்கள் பாப்பா அவங்களாம் வந்திருந்தாங்க. இது வந்து தோடுலாம் என் கோடில் வந்து என்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஃபேவரட் கடை பேர் வந்து நான் சொல்லலை. அந்த கடையில் அந்த ஓனரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பெரிய பட்ஜெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடையோட பேர் சொல்கிறேன். இது வந்து எங்களுக்கு ராசியான கடைன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு பொருள் சின்னதாக எடுத்துடும், அடுத்து 6 மந்த்துக்குள்ளேயோ 1 இயருக்குள்ளேயோ நெக்ஸ்ட்டு நகை கடைக்கு போகிற மாதிரி ஒரு ராசியான கடைன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும். நாங்கள் உடனே அது ஒரு ராசிங்கிறது எங்களுக்கு அது மனசு திருப்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.